தோட்டத்தில் ராமதாஸை சந்திக்க வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்தி வருகை தந்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கலிஃப்துல்லா. வணக்கம் கலிஃப்துல்லா. நேற்றிரவே அவர் அன்புமணியை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். தற்போது ராமதாஸ் அவர்களை சந்திக்க அவர் வருகை தந்திருக்கிறார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பட்டனூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு நேற்று நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞர் சங்க தலைவராக தனது பேரன் முகுந்தனை நியமிப்பதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு மேடையில் அமர்ந்திருந்த பாமக தலைவரும் டாக்டர் ராமதாஸின் மகனுமான அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவித்தார். இந்த நிலையில் ராமதாஸுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதலை முடிவுக்கு கொண்டு வர முயற்சியில் பாமக முக்கிய நிர்வாகியான ஜி.கே. மணி தலைமையில் ஒரு குழு அமைத்து அன்புமணியிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று இரவு 10:30 மணி அளவில் முன்னாள் சேலம் எம்எல்ஏ கார்த்திக் தலைமையிலான குழு ஒன்று ராமதாஸை சந்தித்துவிட்டு நேற்று இரவே சென்னை சென்று பனேர் உள்ள டாக்டர் அன்புமணி ராமதாஸை சந்தித்துவிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அன்புமணி முன்னாள் சேலம் எம்எல்ஏ கார்த்தியிடம் பல்வேறு தகவல்களை நிபந்தனையை தற்போது கூறியுள்ளனர். அதனை டாக்டர் ராமதாஸிடம் தெரிவிப்பதற்காக தற்போது முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி மற்றும் பாமக நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸிடம் தெரிவித்த தகவலை நிபந்தனைகளையும் சொல்வதற்காக தற்போது கார்த்தி தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்றுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.